ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, கவர்ச்சி இருக்கும் இடத்தில் அது திருப்தியும், அது திருப்தி இருக்கும் இடத்தில் குழப்பம் இருக்கும். இந்த தமோ பிரதான உலகில் கவர்ச்சி மிகவும் அதிகரித்து வரும் அதே வேளையில் குழப்பமும் அதிகமாக அதிகரித்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக அனைத்து ஆத்மாக்களும் மிகவும் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் கலக்கமடைந்தவர்களாகவும் இருக்கின்றனர். குழந்தைகளே, இவை அனைத்தும் உச்சக்கட்டத்திற்கு செல்லும். அது லௌகீக குடும்பமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் தந்தை குழந்தைகளாகிய உங்களை எல்லா இடங்களில் இருந்தும் பிரித்து உங்களுக்கு விசேஷமான ஆஸ்தி தருகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் சொந்த மேடையில் மிகவும் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய சுயத்தில் மிகவும் கவனம் செலுத்துங்கள். வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்கள் மூலம் நான் இந்த சூழ்நிலைகளை அகற்றுவேன் என்று நீங்கள் நினைத்தால் இது சாத்தியமில்லை. ஏனென்றால் நீங்கள் முதலில் உங்களை முழுமையாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது இந்த எல்லாவற்றிலிருந்தும் உங்களை பிரித்து உங்களை சக்தியடைய செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்கள் சக்தி வாய்ந்த நிலை உங்களை சுற்றியுள்ள எழுச்சியை முடிவுக்கு கொண்டு வர முடியும். உங்களை சுற்றியுள்ள அந்த கவர்ச்சி, அதில் இருந்து உங்களை முடிவுக்கு கொண்டு வர முடியும். எனவே தந்தையின் ஸ்ரீமத் படி மட்டுமே செய்யக்கூடிய உங்களை அசைக்க முடியாதவராகவும் அசையாதவராகவும் ஆக்கிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உறுதியானவராக இருக்க வேண்டும். இதற்கு நிலைமை எனது சொந்த மேடையில் மட்டுமே முடிவடையும் என்ற விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். மேலும் எனது சுயநிலை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றதோ அவ்வளவு அதிகமாக அதன் விளைவு எங்கும் பரவும். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை பிரித்து உங்கள் சொந்த சுயநிலையை உருவாக்க வேண்டும். பின்னர் இங்கே உங்கள் சுயநிலையே உங்களை அனைவராலும் நேசிக்கப்படும். எனவே உங்கள் மீது முழு கவனம் செலுத்துங்கள். நீங்கள் உங்களுடைய சுயநிலையில உயர்வானவர்களாக இருக்கும் பொழுது, சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கும் பொழுது, நீங்கள் மற்றவர்களாக உங்கள் சுயநிலையை பார்த்து, உங்களுடைய சக்தி நிலையை பார்த்து நீங்கள் மற்றவர்களால நேசிக்கப்படுவீர்கள். எனவே நீங்கள் உங்கள் மீது முழு கவனத்தையும் செலுத்துங்கள். பாருங்கள் குழந்தைகளே, முயற்சி செய்ய வேண்டிய நேரம் இது. நாடக சக்கரத்தில் இனி இந்த நேரம் கிடைக்காது. மேலும் முயற்சி இல்லாமல் வெகுமதியை கூட உருவாக்க முடியாது. எனவே எல்லாவற்றிலிருந்தும் விலகி எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் எண்ணங்களின் மூலம் உயர்ந்த தந்தையிடம் சரணடைந்து தந்தையின் ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்றி அதன்படி நடக்க முயற்சி செய்யுங்கள். இப்போது முயற்சிக்கான நேரம் மிகவும் குறைவாக உள்ளது. அதனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த அன்புக்கடலான சிவ தந்தையின் உயர்ந்த வழிகாட்டலின்படி எங்களுடைய சுயத்தை நன்றாக பரிசோதனை செய்து நாங்கள் எங்களுடைய பொன்னான நேரத்தை ஊக்க உற்சாகத்தோடு பயன்படுத்தி முயற்சியை செய்வோம். முயற்சியானது எங்களுக்கு மிகவும் வெற்றியை ஈட்டித் தரும் என்பது எங்களுடைய திடமான உறுதியான நம்பிக்கையாகும்.
ஓம் சாந்தி.